அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோண்டா, ஒன்றும் இல்லைங்க, களி மாவு மிளகாலாம் காய வச்சுருந்தேன். அதோட போய் ரைஸ் மில்லில் களி மாவு, கருப்பு உளுந்து களி மாவு, நம்ம ஏற்கனவே களி கிண்டி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. கருப்பு உளுந்து களி மாவு காய போட்டு எல்லாம் வச்சுருந்தேன். அதையும் அரைச்சிட்டு, அப்புறம் மிளகா இருக்குது ஏற்கனவே ஆல்ரெடி 1/2 கிலோ அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரைச்சிக்கிட்டேன். அப்புறம் மஞ்சத்தூளும் நான் வீட்டிலேயே வாங்கி முழு மஞ்சளை வாங்கி நல்லா கழுவி காய போட்டுட்டு அதையும் அரைச்சி தாங்க யூஸ் பண்ணுவேன். கடையில் எந்த பாக்கெட் ஐட்டமும் நான் வாங்க மாட்டேன். எப்போவுமே அப்படி தான், என் பிள்ளைங்களுக்கு அப்படி தான் சொல்லி வச்சுருக்கேன். அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்சளவு கடையில் எந்த பாக்கெட் ஐட்டமும் நான் வாங்குறது கிடையாது. அப்புறம் என்ன செஞ்சேன், அந்த ரைஸ் மில்லே இது என்னாண்டா கருப்பு கவுனி அரிசிங்க, பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல. நான் ஏற்கனவே 1 கிலோ 170 ரூபா. நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன், அங்கே தான் வாங்கினேன். இப்போ ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். எல்லா அரிசியும் வச்சுருக்காங்க அவங்க. ரைஸ் மில்லில் தான் நான் வாங்குறது. அதுக்கப்புறம் இது என்னாண்டா நாட்டு பச்சை பயிருங்க, குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, பாசிப்பயிறு, முழு பாசிப்பயிறு. இதை தான் வச்சு அன்றைக்கி கஞ்சிலாம் செஞ்சேன் நான். சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, என்ன அடை, எது வேணாலும் செஞ்சுக்கலாங்க. நான் அரைச்சி கூட பிள்ளைங்களுக்கு மேலுக்கு தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். சின்ன பொண்ணுக்கு தான் அரைச்சி கொடுக்குறேன் நான் மிஷினில். குளிக்கும் போதே போட்டு தேய்ச்சி குளித்தா மூஞ்சி நல்லா வலுவலுன்னு இருக்கும். நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சோப்பு யூஸ் பண்ணுறது இது நல்லது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், அங்கே ஒரு முட்டை கடை திறந்து வச்சுருக்காங்க, ஹோல்சேல் கடை. அதில் ஒரு முட்டை 6 ரூபா 20 காசாம். அதையும் வாங்கிட்டேன். 12 முட்டை எப்போவுமே என்கிட்ட இருக்கணும். ஆல்ரெடி ஒரு 6 முட்டை இருக்குது. வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவனுங்களுக்கு பிஸ்கெட்டு 10 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். 3 வாசலையே போட்டேன். அப்புறம் ஒரு ப்ரில்லு, சின்ன ஒரு டெட்டாயிலு, அப்புறம் கொல்லைப்பக்கம் ஏற்றி வைக்கிறது ஒரே ஒரு கொசுபத்தி, எல்லாமே இருக்கணுங்க. அப்புறம் பிள்ளைக்கு 1/2 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னு கேளுங்களேன், என் மாமியார் தான் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுத்தில் இருக்கிற கத்தியாக இருந்தாலும் கையில் இருக்கணுண்டு, கல்யாணம் முடிஞ்சு விட்லாம். அப்புறம் எனக்கு புரியலை, என்ன மாமி இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு. ஆமாப்பா, எதுவுமே நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 29 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். அது நான் எதையுமே மறக்கலை, என் மாமியார் சொன்னதை. அதேமாதிரி எதாமே இருக்கணும். கொல்லை பக்கம் போனால் கொசு கடிக்கும். கொசு வரும் 1 2, அது சீசனில் அது வரத்தானங்க செய்யும். அதனால் அது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டு உள்ளாரெல்லாம். இவ்வளோதான் நான் செஞ்சுட்டு காலையில் பிள்ளைய காலேஜுக்கு அனுப்பி விட்டுட்டு போய் அதுக்கப்புறம் மீனை பரட்டி வச்சுட்டு மதியானத்துக்கு இது பண்ணிவிட்டு, அப்புறம் எலெக்ஷன் வருதான் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வருஷம் பிறந்த எலெக்ஷனா. அதுக்குள்ளே இந்த பால்வாடியில் மிஸ்ஸு ஃபார்ம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாம் ஃபோட்டோ ஒட்டி ஃபுல்லாக பண்ணி கொண்டு கொடுக்காதீங்கம்மா, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு எல்லாம் ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணணும். இவ்வளோது வேலையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இது மட்டும் பிள்ளைய அனுப்பி விட்டுட்டு நான் போய் வண்டி கற்றுக்கிட்டதுனால, என்ன வண்டி இல்லைன்னு வைங்க அவ்வளோதான். நம்மலாம் நகரில் இருக்கிறோம். யாரையும் நான் தொல்லை பண்ண மாட்டேன், யாரையும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். எல்லாமே நானே செஞ்சுப்பேங்க.